ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு ரேண்டம் டேயில் ஒரு சில பார்ட்ஸ் ஆஃப் மை டே தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எந்திரிச்சதும் பெட் மேக்கிங் பண்ணிடுவேன். ஸோ தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை டே. அது பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கம்ப்ளீட் டேவுமே நம்மளுக்கு வந்து ஹோல்சமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு பார்ட் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். ஸோ இது வந்து நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. நானுமே ஆரம்பத்தில் இதெல்லாம் பண்ணதில்லை. ஸோ இது வந்து ஃபாலோ பண்ண வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம மைண்ட் அண்டு பாடி வந்து ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டே ஒர்க் ஆஃப் தி டே அப்படிங்கும்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோங்கும்போது அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பெட் மேக்கிங் முடித்ததும் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா மோமோஸ் கிரேவிங் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மோமோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் தான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ மோமோஸ் ப்ரிப்ரேஷனுக்கு ஸ்டஃபிங்க்கு வந்து பொட்டேட்டோ வேக வச்சுருந்தேன். பொட்டேட்டோ வந்து நான் எப்படி மேஷ் பண்ணணுங்கிறதுக்காக தோலோடைய ரேண்டமாக கட் பண்ணி அதை வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன். இதில் நான் எந்த விதமான ஒரு உப்பும் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ ரேண்டமாக அதை வந்து ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டு நல்லா மேஷ் ஆகிற மாதிரி பாயில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சாஸ்க்காக வந்து நம்ம வந்து டொமேட்டோஸ் அண்டு ரெட் சில்லிஸ் வந்து வேக வச்சுருந்தோம். ஸோ இது வேக வச்சதுக்கப்புறம் அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அது வந்து நம்மளுக்கு ஒரு அந்த டொமேட்டோஸோட தோலெல்லாம் வந்து தனியாக பீல் ஆஃப் ஆகி வந்துடும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கான தேவையான ஆனியன் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு இந்த டைம் வந்து நான் மோமோஸ் வந்து மைதா மாவில் பண்ணலை, கோதுமை மாவில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நான் ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ்னெல்லாம் கிடையாது. அன்றைக்கி வீட்டில் மைதா மாவு இல்லை, ஸோ கோதுமை மாவில் பண்ணியிருந்தேன். கோதுமை மாவு பண்ணுறது அப்படிங்கிறது டேஸ்ட் கண்டிப்பாக டிஃபர் ஆகும். மைதா மாவில் பண்ணால் தான் அதோட ஆக்சுவல் டேஸ்ட் வரும். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நல்லா தான் இருக்குது. இது வந்து ஹெல்தியா அப்படிங்கிறதால நம்ம யோசிக்க வேண்டாம். ஓகே, நம்ம வீட்டில் ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணோம், சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த டொமேட்டோ வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ ரெட் சில்லி இந்த ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அது கூட வந்து உப்பு சர்க்கரை ரெண்டும் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு பேஸ்ட் மாதிரி அதை அரைச்சிக்கிறோம். அப்போ அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த சாஸ் ரெடி. நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ பாயில் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த பொட்டேட்டோவும் வந்து மேஷ் ஆகிற அளவுக்கு வெந்துருச்சு. ஸோ அதையும் எடுத்து நம்ம ஒரு இதில் எடுத்துகிட்டு அந்த தோல் வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா ஹாட்டாக இருக்கும்போது ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு மேஷ் பண்ணி ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டஃபிங்காக ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த மாவுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறோம். இதில் வந்து நான் எந்த விதமான அளவு குவான்டிட்டி எல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், குவான்டிட்டியெல்லாம் மென்ஷன் பண்ணுறேன். ஆயில் விட்டதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 2 to 3 ஆனியன் சேர்த்துருக்கேன். ஆனியன் வந்து நல்லா ஒரு கம்ப்ளீட் கோல்டன் ப்ரௌன் வரல அப்படின்னாலும் ஒரு அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம அதை வந்து வேக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து துருவின கேரட் அண்ட் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கிறோம். துருவலை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பொடியாக ஃபைன் சாப்டாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஈஸியாக பாயில் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிடும். கேரட்டும் முட்டைக்கோஸும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கிக்கிறோம். கூட வந்து சால்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து பாயில் ஆகும். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் இது வந்து நல்லா டைம் எடுக்கும், பிகாஸ் வாட்டர் இல்லாமல் வதக்குறோம் இல்லையா. அது வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறோம். மேஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டஃபிங் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கிடச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம காரத்துக்கு வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, சாஸில் மட்டும்தான் காரத்துக்கு நம்ம சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதில் வந்து காரத்துக்கு பெப்பர் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம தேவையான அளவு பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த டைம் கோதுமை மாவில் பண்ணுறதுனால கோதுமை நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு அதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் டிஃபன் பாக்ஸ் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோலிங் வந்து நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறதில்ல, நம்மளுக்கு வந்து ஒரு பாக்கெட் மாதிரி ரோல் பண்ணாலே போதும், அது வந்து ஈஸியாக பாயில் ஆகிடும். இப்போ இந்த பாக்கெட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பாயிலான ஆயிலில் போட்டு நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இது வந்து கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால நம்ம இது வந்து பாயில் ஆகிறதுக்கு நல்லா டைம் கொடுக்கணும். இதுவே வந்து மைதா மாவாக